பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய ஒரு திக்ரை தான் பார்க்க போறோம். சஜ்தாவுல இதை ஓதுங்க. இதுல அல்லாஹுடைய இஸ்ம் இருக்கு, அல்லாஹுடைய துவா இருக்குது. அல்லாஹ்ட்ட நம்ம கேட்க வேண்டிய விஷயங்கள் என்னவோ அதை அப்படியே நேரடியா கேட்கிற மாதிரி இருக்கு. எல்லா விதத்திலயுமே திக்ரு, இஸ்மு, துவான்னு சொல்லிட்டு அனைத்தையும் அம்சமாக கொண்டுள்ளதாக இது இருக்கிறதுனால இதை ஓதி ஒருவர் அல்லாஹ் இடத்துல உதவி கேட்டா அந்த உதவி பாத்தீங்கன்னா அந்த கேட்ட இடத்தை விட்டு நகர்வதற்குள்ளே வந்துடும் சொல்லலாம். நீங்க தொழுகிறீங்க தொழுதுட்டு சஜ்தாவுல கேட்கலாம். இது பாத்தீங்கன்னா தனியா தொழுகணும்னு அவசியம் இல்ல. பருள் நேர தொழுகை நீங்க தொழுகிறீங்கல்ல, அந்த தொழுகையுடைய கடைசி ரக்காயத்துடைய கடைசி சஜ்தால கூட கேட்டுக்கலாம். இப்ப நீங்க ஒரு லோகர் தொழுகிறீங்கன்னா லோகருடைய 4வது ரக்காயத்துல அந்த 4வது ரக்காயத்துல இருக்கக்கூடிய 2வது சஜ்தால கேட்டுக்கலாம். இல்ல இசா தொழுகிறீங்கன்னா கடைசி இருக்கக்கூடிய அந்த சஜ்தால கூட நீங்க கேட்டுக்கலாம். நீங்க தொழுகக்கூடிய தொழுகையிலேயே இதை நீங்க கேட்டுக்கிட்டாவே போதும். இதுல உங்களுக்கு அல்லாஹுடைய புறத்துல இருந்து உதவியும் வரும், ரஹ்மத்தும் பரக்கத்தும் இன்னும் செல்வமும் வரும். நிறைய பேருக்கு பணம் தான் ரொம்ப நெருக்கடியா இருக்கும். பண உதவிக்கும் இது ரொம்ப ரொம்ப சிறந்ததா இருக்கும். ஏதாவது ஒரு விதத்திலேயாவது எனக்கு அல்லாஹுடைய உதவி வந்துடணும், இந்த ஒரு சூழ்நிலை எனக்கு மாறிடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாக இதை ஓதுங்க. அவனுடைய அழகிய பண்புகளை கொண்டுள்ள இஸ்முதா இது. என்ன ஓதுன்னு பாத்தீங்கன்னா, யா வஹாபு யா ரஸாக்கு ஃபன்சுர்னா ஃபஇன்னக ஹைருன் நாசிரின் அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, யா வஹாப்னா தாராளமாக கொடுக்கக்கூடியவனே அப்படின்னு அல்லாஹ்ட்ட கூப்பிடுறோம். நம்ம என்ன சொல்றோம்னா அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன் தான், அது நமக்கு தெரியும். ஆனா தாராளமா கொடுன்னு நம்ம கேட்கிறோம். நமக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்கான், ஆனா தாராளமா இல்ல. தாராளமா இல்லாதனாலதான் நமக்கு கஷ்டமா இருக்கு. மத்தபடி எல்லாருக்குமே காசு, உணவு, ஆடை எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு தாராளமா இல்லைங்கிறனால யா அல்லாஹ் நீ எனக்கு தாராளமா கொடுன்னு நம்ம கேட்கிறோம். சில இடத்துல நம்ம அல்லாஹ் இடத்துல நீ எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல எனக்கு கொடு, ஒண்ணுமே கொடுக்கல எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா அல்லாஹ் கோவப்படுவான். நம்ம எப்பயுமே அவன் கொடுத்ததை சொல்லிட்டு அதுக்கு மேல இருக்கக்கூடியதை தான் நம்ம கேட்கணும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், தாராளமாக கொடுக்கக்கூடியவனேன்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். அடுத்தது யா ரஸாக்கு. இந்த ரிஸ்க் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை உங்களுக்கே தெரியும். இது உணவுக்கும் கேட்கலாம், ஆரோக்கியத்துக்கும் கேட்கலாம், வருமானத்துக்கும் கேட்கலாம். இன்னும் காசு சம்பந்தமான எல்லா விஷயத்துக்கும் நீங்க ரிஸ்க்னே கேட்கலாம். ரிஸ்க்னாவே கொடுக்கக்கூடியவன், ரிஸ்க் உணவளிப்பவன் அப்படிங்கறத இதனுடைய அர்த்தம். அடுத்தது ஃபன்சுர்னா ஃபஇன்னக ஹைருன் நாசிரின்னு அர்த்தம்னா எனக்கு நீயே உதவி செய். ஃபன்சுர்னா யா அல்லாஹ் எனக்கு நீயே உதவி செய், ஏன்னா நீதான் உதவி செய்பவர்கள் மேலானவனாக இருக்கிறாய்னு அர்த்தம். ஃபஇன்னக ஹைருன் நாசிரின், நீதான் உதவி செய்பவர்கள் மேலானவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்காக சொல்றோம், இப்ப எனக்கு ஒரு காசு தேவைப்படுது, அந்த காசை நீயே உதவி செஞ்சு முடிச்சு கொடுத்துரு. நீ கொடுத்துட்டேன்னா நாங்க யார்கிட்டயும் போய் கேட்க மாட்டேன், நீதான் உதவி செய்பவர்களே மிக்க மேலானவனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். அதே மாதிரி ஒரு நல்ல திருமண வாழ்க்கை, ஒரு நல்ல வேலை அமையணும், யார்கிட்டையும் நான் இறங்கியே போக கூடாது, யாருடைய தேவை எனக்கு இருக்கக்கூடாது, உங்ககிட்ட மட்டும் தான் நான் கையேந்தணுமோ தவிர வேற யார் இடத்துலயுமே ஏந்தக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அல்லாஹ் இடத்துல இதை ஓதுங்க. இது பாத்தீங்கன்னா யா வஹாபு யா ரஸாக்கு அப்படிங்கறது செல்வத்திற்கானது. இந்த கீழே இருக்கக்கூடியது அல்லாஹுடைய உதவி பெற்று தரக்கூடியது. நம்ம இது செல்வத்துக்காக ஓதுறதுனால செல்வத்தை பெற்று தரக்கூடியதாக இந்த உதவி இருக்கும். அது இல்லாம நிறைய விஷயத்துக்கு இந்த மேல இருக்கக்கூடிய அந்த இஸ்முகளை மாத்தி மட்டும் போட்டு வெவ்வேறு இஸ்முகள் போட்டு இந்த மாதிரி ஓதுவாங்க. ஒவ்வொரு வஜிஃபாவும் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம ஒரு தடவை ஃபியூச்சர்ல பார்க்கலாம். இப்ப நீங்க இதை என்ன பண்ணுங்க, சஜ்தாவுல ஓதிக்கொள்ளுங்க. வெறும் 9 முறை ஓதி விட்டு நீங்க துவா செய்து பாருங்க. நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு விதத்துல காணாத புறத்திலிருந்தாவது அல்லாஹ் உங்களுக்கு அந்த காசை அனுப்புவான், ரிசுக்கை அனுப்புவான். நிச்சயமாக வேறிடத்துல நம்மளை கஷ்டப்படுத்த விடாம அல்லாஹுவை கொண்டே நம்ம திருப்தி பெறக்கூடிய வழியில நமக்கு அமையும். இந்த அமலை நீங்க செஞ்சு பாருங்க. நம்ம பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்துல போறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.